அதாவது இப்போது எதோட கண்டினியூட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட்டு வீடியோ போட்டிருப்பேங்க. அதெல்லாம் வந்துட்டு இதை சொல்ல விட்டுருப்பேன் ஆக்சுவலாக. ஸோ அதோட கண்டினியூட்டி தான் இது. ஏரியா ஆஃப் கன்சர்ன் சியில் 3.2ல பார்த்தீங்கன்னா, ஸ்டாஃப் இஸ் ப்ரொவைடட் வித் குவாலிட்டி அஷூரன்ஸ் ட்ரைனிங்ஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. பயோமெடிக்கல் வேஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ட்ரைனிங் நம்ம எடுத்துருக்குறோமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ பயோமெடிக்கல் வேஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட்டில் ஏதாவது சம்திங் ப்ளூவில் என்ன போடுவீங்க அப்படின்னு கேட்டால், இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து நம்ம கம்பல்சரி மிஸ்டேக் பண்ணவே கூடாது. ரொம்ப ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. அந்த டைம் கேட்ட உடனே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா இதில் வந்துட்டு நம்மளால் கன்வீனியன்ஸ் பண்ணவே முடியாது. இது வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால்ஸு. ஸோ அதெல்லாமே பயோமெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் எந்தெந்த பக்கெட்டில் என்னென்ன கலர்ஸ் பக்கெட்டில் வந்துட்டு கலர் கோடிங் பக்கெட்ஸில் நம்ம என்னென்ன போடணுங்கிறது ஜென்ரல் வேஸ்ட்டு ஒயிட் எல்லாமே செப்பரேட் பண்ணி அது ஆல்ரெடி நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் எது மிஸ்டேக் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்ஃபெக்ஷன் ப்ரிவென்ஷனுக்கு என்ன நம்ம ட்ரைனிங் எடுத்துருக்குறோம் அப்படிங்கிறதுக்காக கேட்பாங்க. பேஷண்ட் சேஃப்டி, ஃபயர் எக்ஸிக்யூசர் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ட்ரைனிங்ஸ்னால் நம்ம அட்டன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இன்டர்னல் அசஸ்மெண்ட்டுனா நம்ம இப்போ என்கா ஸ்கோர் போகிறோம் பார்த்தீங்களா, இதில் ட்ரைனிங் நீங்கள் அட்டன் பண்ணிக்க. பிஎல்எஸ், பேசிக் லைஃப் சப்போர்ட். எல்லாருமே வந்துட்டு நம்ம சிஎன்இ ஹவர்ஸ் 5 இயர்ஸ் கொண்டு நம்மளோட லைசன்ஸ் ரினியூவல் பண்ணுறோம். ஸோ அதுக்காக நம்ம பிஎல்எஸ் ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருப்போம். சப்போஸ் நமக்கு அட்டன் பண்ணியிருந்திருப்போம், இல்லைனாலும் ஒரு டைம் ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு ஹெச்ஓடிலையுமே நமக்கு ஒரு சில இடத்துல வந்து பிஎல்எஸ் ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்க. அதோட சர்டிஃபிகேட்டும் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் மெத்தட் ஆஃப் QA, அதாவது கொஸ்டின் ஆன்சர் மெத்தடு. பிஎஸ்எஸ், இந்த பிஎஸ்எஸ் ஃபார்ம், சிஎஸ்எஸ் ஃபார்ம் இதெல்லாம் என்கோஸில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பேஷண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சர்வே ஃபார்ம் சொல்லுவாங்க. சிஎஸ்எஸ் அப்படின்னா கம்யூனிட்டி சாட்டிஸ்ஃபேக்ஷன் சர்வே ஃபார்ம் சொல்லுவாங்க. ரெண்டுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். பேஷண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சர்வே ஃபார்ம் வேறு, கம்யூனிட்டி சாட்டிஸ்ஃபேக்ஷன் சர்வே ஃபார்ம் வேறு. ஸோ ரெண்டுக்குமே செப்பரேட்டான ஒரு கோடு ஸ்கோர் இருக்குது. அந்த ஸ்கோரை வச்சு தான் நமக்கு ஃபைனல் அசஸ்மெண்ட்டுக்கு அதுதான் நமக்கு வெயிட்டேஜ் கொடுக்கும். ஸோ அதெல்லாமே ப்ராப்பராக பண்ணுற மாதிரி லாஸ்ட்டு 3 மந்த்ஸ்க்கு வந்துட்டு பிஎஸ்எஸ் ஃபார்மு கொஸ்டின் ஆன்சர் ஃபார்மில் எடுத்து வச்சுக்கோங்க. பேஷண்ட்டை பெர் டேக்கு உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா பெர் டேக்கு ஒவ்வொரு பேஷண்ட்டை ஒவ்வொன்று கொடுத்துட்டு வந்து ஃபில் பண்ண சொல்ல அது என்ன பிஎஸ்எஸ் ஃபார்ம் கொடுக்குதோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சப்போஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எடிட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அதில் நம்ம எடிட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்க வந்துட்டு ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏன்னா எங்களோடதில் அப்படி தான் ஒரு மிஸ்டேக் நடந்துச்சு. ஸோ லாஸ்ட்டு நேரத்தில் ஒரு சிஸ்டருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா எடிட் பண்ணி போட்டதில் லாஸ்ட்டு 30யோட லாஸ்ட் மந்த்து 15th பிஎஸ்எஸ் ஃபார்ம் எடுத்து காமிங்க அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம சிஸ்டத்தில் இப்போ உங்களுக்கு கொடுத்த ரிப்போர்ட்டும் நம்ம கையில் வச்சுட்டு கொடுத்து வந்து சேமாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணுறாங்க. ஸோ அந்த மேம் வந்துட்டு பயங்கர வெல் நாலேஜ்டு. ஸோ ரொம்ப கொஷின்ஸ் கேட்டாங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அது எல்லாமே ஃபஸ்ட்டே நம்ம ப்ராப்பராக எடுத்து வச்சிட்டோன்னா நம்ம என்ன ஸ்கோர் அங்கே கொடுத்துருக்கோமோ அதே ஸ்கோரில் பேஷண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சர்வே ஃபார்ம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் 5Sன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5Sனால் ஒன்றும் இல்லைங்க, இதுதான் 5S. ஷார்ட், செட் இன் ஆர்டர், ஷைன், ஸ்டாண்டர்டைஸ்ட், சஸ்டெயின். ஸோ இது கம்பல்சரி குவாலிட்டி டூல்ஸில் கேட்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 5S முடிஞ்சால் இந்த மாதிரி ஒரு பிரிண்ட் போட்டு உங்கள் ஹெச்எஸ்சியில் ஒட்டி வச்சிட்டிங்கன்னா, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஐஇசியை பார்த்தோன்னே அந்த கொஸ்டின் நம்மகிட்ட கேட்குறாங்க. ஏன்னா நமக்கு தெரியலனா கூட நம்ம ஐஇசியை பார்த்து நம்ம படிச்சுக்கோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் 5Sங்கிறது கம்பல்சரி. அது என்ன மீனிங் பண்ணுது அப்படின்னா, இடம் வந்துட்டு இப்போ ஒரு ஃபார்மசியே வச்சுக்கோங்களேன், நம்ம கச்சமச்சான் அடுக்கி வச்சுருக்குது. இந்த 5S படி நம்ம பண்ணணும் அப்படின்னா அகைன் மறுபடியும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி நம்மளோட பழைய ஹெச்எஸ்சி எப்படி இருந்துச்சு, 5Sக்கு அப்புறம் நம்மளோட ஹெச்எஸ்சி எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் போட்டு ஒரு ஃபோட்டோ கூட ஒட்டியிருந்ததுன்னா அதை அவங்க அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. அதுக்கு ஈஸியாக மார்க் போட்டுருவாங்க. ஸோ இதுதான் 5S. ஷார்ட், செட் இன் ஆர்டர். இப்போ நம்ம ஒரு கிச்சன்லேயே நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்திங்கன்னா கசமசான் இருக்கும். நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் அடுக்கிறோம், நீட் பண்ணுறோம், மறுபடியும் நீட்டாக வைக்கிறோம், அகெயின் மறுபடியும். ஸோ இது வந்து ஒரு ரொட்டேஷன். இதே போல் தான் நம்மளுடைய ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டரில் நம்மளோட ஒர்க்ஸ் வந்து எப்படி இருந்தாலும் நம்ம செட் இன் ஆர்டர் படி பண்ணோம், 5S படி பண்ணோம் அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட் குட்டாக இருக்கும், நீட்டாக இருக்கும். குவாலிட்டியோட வெரி இம்பார்ட்டன்ட் டூல். இதையும் படித்து வச்சுக்கோங்க. ஷார்ட், செட் இன் ஆர்டர், ஷைன். இது கரெக்டாக தான் வரணும். ஷார்ட் ஃபஸ்ட்டு, தென் செட் இன் ஆர்டர், ஷைன், ஸ்டாண்டர்டைஸ்டு, சஸ்டெயின். அப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம பிடிசி என்ன பிளான், டூ, செக், ஆக்ட். ஸோ பிளான் பண்ணுறோம், செய்கிறோம், அந்த ஒர்க்கை செக் பண்ணுறோம், செஞ்ச ஒர்க்கு கரெக்டானு பார்க்குறோம், தென் ஆக்ட் பண்ணுறோம், அதை நடைமுறைப்படுத்துது. இதுதான் வந்துட்டு குவாலிட்டியோட வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிளான், டூ, செக், ஆக்ட். இந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணியிருக்கோமான்னு கேட்குறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம மெயின் பாயிண்ட்டுக்கு வரோம். இது வந்து லாஸ்ட் வீடியோவில் அந்த பாயிண்ட்ஸ் நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதுக்காக அதோட கண்டினியூட்டி. வீடியோ பார்க்குறவங்க புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்லேருந்து பார்ட் 1 பார்ட் 2 செப்பரேட் பண்ணி தான் போட்டிருக்குறேங்க. அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்ட் 1 மட்டும் கொஞ்சம் லென்த் ஆயிடுச்சு, நான் டைம் பார்க்காம
கண்டினியூஸாக எடுத்த வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு பெரிய லென்த்தாக இருந்துச்சுன்னா கம்பல்சரி நான் ஷார்ட் அவுட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேங்க. நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு விஷயமே நான் தெரியாமல் ஒவ்வொருத்தட்டையாக கேட்டு தான் கற்றுக்கிட்டேன். கேட்டுக்கிட்டதை வந்துட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நியர்பை இன்காஸ் வர மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி ஏன்னா நம்ம படித்தது வந்து பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ் பிஃபோர். இப்போ எனக்கெலாம் படித்து 10 இயர்ஸ் ஆச்சு. நான் கொஸ்டின் ஆன்சரை எடுத்து படித்து எனக்கே தனியாக உட்காந்தானே தூக்கம் வரும். ஸோ வீடியோ போடுறதுனால நான் அலர்ட்டாக உட்காந்து போட்டுட்ருக்கிறேன். தனியாக உட்காந்து கம்பல்சரி எனக்குமே இதை டயர்ட் ஆயிரும். நம்ம ஃபேமிலியோடு இருக்கிறோம். முன்னாடி வந்துட்டு பேச்சுலராக இருந்திருப்போம், நல்லா படிச்சிருப்போம், நல்லா நாலேஜபிளாக இருந்திருப்போம். இப்போ ஃபேமிலியோடு இருக்கோன்னா நம்ம ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்குது. வீட்டுக்கு வந்தால் வீட்டு வேலைகள், அங்கே போனால் நம்ம ஹெச்எஸ்சியோட ஒர்க்கு. ஸோ படிக்கிறதுக்கு நமக்கு டைமே இருக்காது. ரொம்ப ஷார்ட் பீரியடெல்லாம் இப்போ என்காஸ் கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதனால் கம்பல்சரி படித்து வச்சுக்கோங்க. டைம் கிடைக்கும் போதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. பஸ்ஸில் போகும்போது இருந்துட்டுனா ஹெட்செட் போட்டு கேட்டு வச்சுக்கோங்க. எடுத்து தான் படிக்கணும் இல்லை, இந்த மாதிரி கேட்டிங்கனால கூட உங்களோட மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஸோ நம்ம அந்த ஆன்சர் கேட்கும்போது ஈஸியாகவே இருக்கும். அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் போட்டுட்ருக்கேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் ஏரியா ஆஃப் கன்சர்ன் ஏ முடிச்சிட்டோம், பி முடிச்சிட்டோம், சி முடிச்சிட்டோம். இப்போ டி பார்க்க போகிறோங்க. டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் மெஷரபிள் எலிமெண்ட்ஸ் D.1.1 பார்த்தீங்க அப்படின்னா நோ கண்டெம்டடு ஜங் மெட்டீரியல்ஸ் ஆஷ்மன் ஆரோக்கியமண்டீர் கராய்ட்ஸ் ரூஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஏரியா பேக்யார்ட். அதாவது என்ன கேட்குறாங்கன்னா ஆயுஷ்மான் ஆரோக்கிய மண்டியில் நம்ம ரிமூவ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, சில திங்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுருவோம். ஆக்சுவலாக இதுக்கு ஒரு பாலிசி இருக்குது. அதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா கண்டாமினேஷன் பாலிசி. கண்டாமினேஷன் பாலிசியில் என்ன மாதிரி நம்ம அதை ஆக்சுவலாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கணும். கண்டாமினேஷன் பாலிசி, ஆன்டிபயோட்டிக் பாலிசி, நிறைய பாலிசி இருக்குது. ட்ரக் நம்ம எப்படி கொடுக்குறது, அந்த மாதிரி பாலிசிஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த பாலிசி படி நம்ம வந்துட்டு நம்ம கண்டாமினேட்டட் ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு டிஸ்கார்ட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அந்த பாலிசிக்கு நீங்கள் என்ன வச்சுக்கோங்க. சப்போஸ் ஒரு சில பேருக்கு நியூ பில்டிங்காக இருக்கும். சார் நியூ பில்டிங் சார் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்து கண்டாமினேஷன் பாலிசி வச்சுருக்கீங்களான்னு கேட்டாங்கன்னா வச்சுருக்கோங்க. அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஒன்றும் இல்லைங்க. கண்டாமினேஷன் பாலிசி அப்படின்னா நம்ம இப்போ ஏதோ திங்ஸ் தூக்கி போடுறோம் அப்படின்னா அதுக்கு இப்போ நம்ம யார்ட்டையோ இப்போ பழைய சேர்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறோன்னா அதை உங்கள்கிட்ட பழைய பாத்திரக்காரங்கிட்ட அந்த மாதிரி போட்டுக்கிறோன்னா அவங்கக்கிட்ட ஒரு செக் இது மாதிரி வாங்கிக்க சொல்லியிருக்காங்க. அவங்க கைப்பட எழுதுனா இந்த மாதிரி இந்த டேட்டில் வந்துட்டு டிஸ்கார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு வவுச்சரை வாங்கி நம்ம அதை நோட் பண்ணி அந்த கண்டாமினேஷன் பாலிசி அதோட சேர்த்து அட்டாச் பண்ணி ஒரு ஃபைல் மாதிரி போட்டு வச்சுக்கணும். ஸோ யார் எப்போ கேட்டாலும் இந்த பொருள் எங்கே அப்படின்னா அந்த மாதிரி கண்டெம்ட் ஆயிடுச்சு நாங்கள் போட்டிருக்கிறேங்க அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணணும். இந்த மாதிரி இது நார்மலாக சொல்கிறேன். இந்த மாதிரி இருக்கக்கூடிய கராய்ட்ஸு, ரூஃபு, அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஏரியா, பேக்யார்டு, இது எல்லாமே என்னென்ன கண்டாமினேஷன் நம்ம போடுறோமோ அதுக்கு ஒரு பாலிசி இருக்கும். அதுதான் வேறு ஒன்றும் இல்லைங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா D.2.1 பார்த்தீங்கன்னா செக் த எஸ்டாப்ளிஷ்டு சிஸ்டம் டு டைம்லி இன்டென்ட் டியூ இன் த ட்ரக்ஸ் ஆஸ் பர் சர்வீசஸ் பேக்கேஜ். நம்ம வந்துட்டு டைம்லி இன்டென்ட் பண்ணிகிட்ருக்கோமா மெடிசன்ஸ் அப்படி தான் கேட்குறாங்க. டைம்லி இன்டென்டிங் த ட்ரக்ஸ் ஃபார் காமன் எலமெண்ட்ஸ் எமர்ஜென்சி கேசஸ், டைம்லி இன்டென்டிங் த ட்ரக்ஸ் நியூ ஆர் ரெகுலர் chronic patients under ஆயுஷ்மான் ஆரோக்கிய மண்டி. செக் த adequacy ஆஃப் அவைலபிள் ட்ரக்ஸ் டிமாண்ட்ஸ் அண்ட் சப்ளை. ஸோ நம்மக்கிட்ட எந்த ட்ரக் டிமாண்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து டைம்லாம் இன்டென்ட் பண்ணிகிட்ருக்கோமான்னு கேட்குறாங்க. ஷார்ட் அவுட் ட்ரக்ஸ் எதுவுமே இருக்காமல் பார்த்துக்கணும். ஷார்ட் அவுட் ட்ரக்ஸ் எதுவும் இல்லாமல் நம்ம வந்துட்டு எல்லா ட்ரக்ஸுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஆயுஷ்மான் ஆரோக்கிய மண்டி ஹேஸ் ப்ராசஸ்டு கன்சால்டேட் கால்குலேட் த கன்சம்ஷன். செக் த forecasting ட்ரக்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் கன்சியூமபிள்ஸ் is done scientifically based on the consumptions, reorder and buffer level or defined. பஃபர் ஸ்டாக் அப்படின்னா நமக்கு இத்தனை திங்ஸ் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு இவ்வளோ ட்ரக்ஸ் வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேராசிட்டமால் எனக்கு இவ்வளோ ட்ரக்ஸ் வேணும் அப்படின்னா அந்த ட்ரக்ஸ் நமக்கு நார்மலாக ஸ்டாக்கில் இருக்கும். பஃபர் ஸ்டாக் அப்படிங்கிறது 3 மந்த்துக்கு தேவையான ட்ரக்ஸை வந்துட்டு பஃபர் ஸ்டாக்கில் வச்சுக்கணும். சப்போஸ் இந்த ட்ரக்ஸ் தீர்ந்துச்சு அப்படின்னா பஃபர் ஸ்டாக்லேருந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி இந்த ட்ரக் வந்தோன்னா பஃபர் ஸ்டாக்கில் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட் இந்த ட்ரக்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு ஃபோர்காஸ்டிங் ட்ரக்ஸ் அப்படிங்கிறாங்க. ஃபோர்காஸ்டிங் ட்ரக்ஸ் அண்ட் கன்சியூமபிள். அப்புறம் பார்த்திங்கன்னா D.2.3ல தேர் இஸ் எ சிஸ்டம் இன் பிளேஸ் டு மெயின்டைன் எக்ஸ்பிரி அண்ட் நியர் எக்ஸ்பிரி ட்ரக்ஸு. ஸோ இந்த பிளேஸை நம்ம மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோமா. எக்ஸ்பிரி கார்னர் வச்சுருக்கணும், நியர் எக்ஸ்பிரி கார்னருங்கிற வச்சுக்கணும். ஸோ இந்த கார்னர்ஸ்லாம் நம்ம வந்துட்டு அங்கே டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்குமான்னு இருக்கணும். சப்போஸ் நம்மகிட்ட நியர் எக்ஸ்பிரி இந்த ட்ரக்ஸ் வருது அப்படின்னா அதை நியர் எக்ஸ்பிரி கார்னரில் போட்டுவிட்டு அதை ஃபஸ்ட்டு அவுட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். 3 மந்த்ஸ்க்கு பிஃபோராக இருக்க ட்ரக்ஸு நம்ம 3 மந்த்ஸுக்கு உள்ளார ட்ரக்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய பிஹெச்சிக்கு ரீரோட்டேட் பண்ணி லாங் எக்ஸ்பிரி ட்ரக்ஸ் நம்ம வாங்கி வச்சுக்கோம் ஹெச்எஸ்சியில். செக் ஆல் நியர் எக்ஸ்பிரி ட்ரக்ஸ் ஆர் ஷிஃப்டட் பேக் டு பிஹெச்சி. நியர் எக்ஸ்பிரி ட்ரக்ஸ் எந்த ட்ரக்ஸ் இருந்தாலும் பிஹெச்சிக்கு ஷிஃப்ட் பண்ணிடணும். ரெஃபரல் சென்டர்ஸ் ஃபெசிலிட்டி அர்ஜென்ட்லி ரெக்யர்டு பேஸ்ட் ஆன்
இன்வென்டரி டர்ன் ஓவர் தட் த ஃபாஸ்ட் ஸ்லோ ஆர் நாட் மூவிங் ட்ரக்ஸு. ஸோ நமக்கு தெரிஞ்சிருக்கணும் எந்த ட்ரக்கு ஃபாஸ்ட்டாக போகுது, எந்த ட்ரக்கு ஸ்லோவாக போகுது, எந்த ட்ரக்ஸு போகிறதே இல்லை நான் மூவிங் ட்ரக்ஸு அப்படிங்கிறத பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஜெக் தேர் demarcated spaces self to keep their expired drug away from main dispensing area. ஸோ மெயின் டிஸ்பென்சிங் ஏரியாவிலேருந்து அதுக்குன்னு ஒரு செல்ஃபை நம்ம அரேஞ்ச் பண்ணி, செல்ஃப்னால் ஒரு கார்னர் அரேஞ்ச் பண்ணி ஒரு சின்ன ட்ரேயிலேயே வந்துட்டு நியர் எக்ஸ்பிரி கார்னர் அரேஞ்ச் பண்ணி அந்த ட்ரக்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணி ஃபஸ்ட் எடுத்தோடனே கொடுத்தோம். நோ எக்ஸ்பிரி ட்ரக்ஸ் ஃபவுண்ட் ஆயுஷ்மான் ஆரோக்கிய பண்டிட். ஸோ நம்ம இதை வச்சுக்க மாட்டோம். எக்ஸ்பயர்டு ட்ரக்ஸ் வந்துட்டு நம்ம இடத்துல வந்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்னா இன் டிஸ்பிளிங் ஏரியா வெல் ட்ரக்ஸ் ஸ்டோரேஜ் ஏரியா. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் த illness and minor elements records is updated using the IT platform. Diagnosis, assessment, treatment plan, drugs, prescribed follow-up, referral and referral out, etc. are recorded, updated all cases by the VHC. Randomly selected at least 5 cases. In all cases 5 less than details queue. Partial completions and informations only available in paper. அதாவது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய டயக்னோசிக்ஸ், அசஸ்மெண்ட், ட்ரீட்மெண்ட் பிளான் எல்லாமே நம்ம ப்ரெஸ்கிரிப்ஷன் வந்து வச்சுருப்போம். நம்ம ஓபி ப்ரெஸ்கிரிப்ஷனு, ரெஃபரல் ப்ரெஸ்கிரிப்ஷனு, அப்புறம் பார்த்திங்கன்னா லேப் இன்வெஸ்டிகேஷன் ப்ரெஸ்கிரிப்ஷன். ஸோ 3மே வச்சுருக்கணும். அது வந்துட்டு ட்ரக் ஆடிட் ஒன்று பண்ணியிருக்கணும். நம்ம அந்த என்காஸ்க்கு முன்னாடி லாஸ்ட்டு 3 மந்த்ஸில் ஏதாவது ஒரு ட்ரக் எடுத்து அவங்க கரெக்டாக அந்த நம்ம வந்துட்டு போல்டு லெட்டர் தான் எழுதியிருக்கோமா, புரிகிற மாதிரி எழுதியிருக்கோமா, டோஸ் எல்லாம் கரெக்டாக எழுதியிருக்கோமா, நேம் போட்டிருக்கோமா, ஓபி நம்பர் போட்டிருக்கோமா, இந்த தான் வந்துட்டு ட்ரக் ஆடிட்டு. ஸோ அது பீரியாட்ரிக்கலாக இதுவுமே ஒரு சென்டரில் வந்துட்டு எங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஒரு சிஸ்டரோட சென்டரில் ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்து எனக்கு காமிங்க, இந்த பேஷண்ட்டோட ப்ரிஸ்கிரிப்ஷன் ரேண்டம்லாம் வந்துட்டு செக் பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் அவங்களே சொல்லியிருக்காங்க அட்லீஸ்ட் 5 cases ஆர் ஆல் லெஸ் தென் 5. ஸோ அதாவது அக்கார்டிங் டு த அசஸர் பொறுத்து, எல்லா அசஸரும் இப்படி தான் கேட்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொரு அசஸரை பொறுத்து ஒரு சில அசஸர் வந்து நமக்கு கேட்க மாட்டாங்க, ஒரு சில பேர் அந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த பேஷண்ட்டோட இந்த ஓபி நம்பரில் ட்ரக் எடுத்து காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதை ட்ரக் ப்ரெஸ்கிரிப்ஷன் பேட் ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் நேரத்தில் எல்லாருமே சஃபர் ஆகிட்டு இருக்கிறது. ப்ரெஸ்கிரிப்ஷன் பேடு கம்பல்சரி இருக்கணும். ஓபி ப்ரெஸ்கிரிப்ஷன் பேடு அதில் கம்ப்ளைண்ட்ஸ் அது என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட் காமிக்கிறேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஓபி ப்ரிஸ்கிரிப்ஷனு. ஸோ ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர், நம்மளோட சென்டர் நேம் வச்சுக்கணும், ஓபி நம்பரு, டேட்டு, நேமு, ஏஜ் 6, சீஃப் கம்ப்ளைண்ட்ஸ், என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் பேஷண்ட் வராங்க, எக்ஸாமினேஷன் பண்ணும்போது நமக்கு என்ன ஃபைண்டிங்ஸ் இருந்துச்சு, டயக்னோசிஸ், ட்ரீட்மெண்ட் என்ன கொடுக்குறோம், சிக்னேச்சர். ஸோ இது தான் வந்துட்டு ஓபி ப்ரிஸ்கிரிப்ஷனு. இது பேஷண்ட் கையில் இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஆடிட்காக நம்ம எடுத்து வச்சுருப்போம். ஸோ இதில் ஒன்று அவங்கள்ட்ட எடுத்து காமிக்கிறோம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோப் ஆஃப் சர்வீஸ், இது வந்துட்டு லேப் இன்வெஸ்டிகேஷன் ரெஃபரல் சர்வீசஸ்க்காக லேப் இன்வெஸ்டிகேஷன் ஸ்கோப் ஆஃப் சர்வீசஸ் நம்மக்கிட்ட என்னென்ன டெஸ்ட் இருக்குதோ, ஸோ அந்த டெஸ்ட் எல்லாமே 14 இருக்கும். அதில் வந்துட்டு இந்த அயோடின் டெஸ்ட் அதில் வராது. பேஷண்ட்டுக்கு நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அந்த டெஸ்ட் மட்டும் இதில் இருக்கும். அது போக பார்த்திங்கன்னா நான் ஸ்கோப் ஆஃப் சர்வீசஸ், சப்போஸ் நம்ம ஃபர்தராக சென்டருக்கு ரெஃபர் பண்ணுறோம், இல்லைன்னா நம்ம இங்கேருந்து அனுப்புகிறோம் ஒரு கேசஸ் வந்துட்டு ஒரு பிளட் குரூப்பிங் பண்ணுறதுக்காகவோ இல்லைனா ஒரு ஆர்எஃப்டி பண்ணுறதுக்காகவோ ஃபர்தராக ரெஃபர் பண்ணுறோம் போது இதில் நம்ம டிக் அடித்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 ப்ரெஸ்கிரிப்ஷனை ஒரு ரெஃபரல் ஸ்லிப்பு, நம்ம பேஷண்ட் ஏதாவது ஒரு ரெஃபர் பண்ணுறதுக்காக ஒரு கேஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த பேஷண்ட்டை ரெஃபர் பண்ணுறதுக்காக அந்த ஒரு ப்ரெஸ்கிரிப்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ரெஸ்கிரிப்ஷன் பேட் வந்துட்டு நம்ம கம்பல்சரி வச்சுருக்கணும். அவங்க கேட்டாங்கன்னா சம்டைம்ஸ் இதை ஃபோட்டோ எடுத்து கூட அவங்களுக்கு அனுப்ப சொல்லுவாங்க லாஸ்ட் மினிட்டில். ஸோ அதையும் நம்ம ரெடியாக வச்சுக்கணும். சாரி, இந்த ட்ரக்கில் வந்து ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து கேட்பாங்க வெட் அனலைசிஸ்னால் என்ன அப்படின்னு கேட்பாங்க. வெட்டுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, வைட்டல் ட்ரக்கு, எசென்ஷியல் ட்ரக்கு, டிசைரபிள் ட்ரக்ஸ், இதுதான் வெட்டு. அதை பற்றி உங்களுக்கு இந்த மெடிசின் பற்றி கொஞ்சம் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ இது வந்து நமக்காக ஒரு டைம் மீட்டிங் எல்லாருக்குமே எல்லா எம்எல்ஹெச்பி டாக்டர்ஸ் லெவலில் வந்து ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் தான் ஒரு சார் எடுத்தார், சதீஷ்னு சொல்லிட்டு அந்த சார். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அதனால ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சேன். வெட் அனலைசிஸ் அக்கார்டிங் டு கிரிட்டிக்கல் இன் பேஷண்ட்ஸ் கேர். ஸோ வெட் அனலைசிஸ்னால் வைட்டல் ட்ரக்ஸு, எசென்ஷியல் ட்ரக்ஸு, டிசைரபிள் ட்ரக்ஸு. வைட்டல் ட்ரக்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நோ ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ் இஸ் அவைலபிள். எசென்ஷியல் ட்ரக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ் கேன் பி மேட் அவைலபிள்.
டி அப்படிங்கிற டிசரபிள் ட்ரக்ஸ் ரெக்யர்ட் ஃபார் க்ரானிக் அண்ட் லெஸ் சீரியஸ் பேஷண்ட்ஸு. ஸோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய டோட்டல் ட்ரக்ஸில் 10% வந்து வைட்டல் ட்ரக்ஸ் இருக்கணும், 40% வந்துட்டு எசென்சியல் ட்ரக்ஸ் இருக்கணும், 50% வந்து டிசைரபிள் ட்ரக்ஸ் இருக்கணும். வாட் இஸ் மீன் பை வைட்டல் ட்ரக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்சன்ஸ் கேனாட் பி டாலரேட்டட், எவ்ரி அட்டெம்ப்ட் இஸ் மேடு டு அவாய்ட் ஸ்டாக் அவுட். ஸோ வைட்டல் ட்ரக்ஸுங்கிறது கிரிட்டிக்கல் ட்ரக்ஸ் தான் வைட்டல் ட்ரக்ஸு. இந்த ட்ரக்ஸ் இல்லை அப்படின்னா ஹோல் ஹாஸ்பிட்டல் ஃபங்க்ஷன்ஸே வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் ரன் பண்ண முடியாது. ஸோ ரன் அவுட் பண்ணவே முடியாது நம்மளால். ஸோ இந்த ட்ரக்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ட்ரக்ஸ், அதுதான் வந்துட்டு வைட்டல் ட்ரக்ஸ்னு சொல்கிறாங்க. இது 10% ட்ரக்ஸ் வந்து கம்பல்சரி. நம்ம இருக்கக்கூடிய 100% ட்ரக்ஸில் 10% வந்து வைட்டல் ட்ரக்ஸ் கம்பல்சரி இருக்கணும். இந்த ட்ரக்ஸ் இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் ஃபர்தராக நம்ம ரன் பண்ண முடியாது. கிரிட்டிக்கல் ட்ரக்ஸ்னு சொல்லுவாங்க. அது என்ன மாதிரியான ட்ரக்ஸ்ன்னு இப்போ பார்க்கலாம். நம்மளுடைய ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டரில் இருக்கக்கூடிய வைட்டல் ட்ரக்ஸ் என்னென்ன அப்படி பார்த்திங்கன்னா, ஆக்சிஜன் கேஸ் சிலிண்டர் இன்ஹலேஷன்ஸ். ஸோ என்காஸில் கம்பல்சரி ஃபண்ட் எல்லாமே வரும். அதுக்கப்புறம் நம்ம என்காஸ் பாஸ் பண்ணிட்டோன்னா அந்த வர ஃபண்டில் இதெல்லாம் கம்பல்சரி வாங்கி வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹைட்ரோகார்டிசன் சக்சினேட் இன்ஜெக்ஷன்ஸ் 100 mg, இன்ஜெக்ஷன் 1 mg, அட்ரினலின் இன்ஜெக்ஷன்ஸ் 1 mg, அட்ரோபின் இன்ஜெக்ஷன், மெக்னீசியம் சல்ஃபேட், ஐசோசார்பேட் டைநைட்ரேட்ஸ் டேப்லெட்ஸு, ஓரல் ரீஹைட்ரேஷன் சால்ட்டு, ரேபிஸ் வேக்சின், ஆன்டி ஸ்னேக் வீனம். ஸோ இதுதான் வந்துட்டு வைட்டல் ட்ரக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரக்ஸ் இல்லாமல் ரன் பண்ண முடியாது. ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் வந்து பாதிக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு வைட்டல் ட்ரக்ஸு. இது கம்பல்சரி நம்மக்கிட்ட இது செப்பரேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. அதை பார்த்தோன்னே அவங்க மார்க் போட்டுட்டு போயிடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் ட்ரக்ஸ், இ ஃபார் எசென்ஷியல் ட்ரக்ஸ். எசென்ஷியல் அப்படின்னா ஆப்சன்ஸ் கேனாட் பி டாலரேட்டட், கேன் பி டாலரேட். அது வைட்டல்ஸ் வந்து கேனாட் பி டாலரேட்டட். இது வந்துட்டு கேன் பி டாலரேட்டட், ஷார்ட் ஸ்ட்ரென்த் டைம், மேட் அவைலபிள் இன் எ 2 days or 2. ஸோ எசென்சியல் ட்ரக்ஸும் அப்படி தாங்க. இது ஷார்ட் மேஜர் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் வந்து நமக்கு பாதிக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ட்ரக் இல்லைனா டாலரேட் பண்ணிக்கலாம், பட் ரொம்ப நாள்லாம் இல்லாமலாம் நம்ம வச்சுருக்க முடியாது. கம்பல்சரி இந்த ட்ரக்ஸ் வந்து இருக்கணும். ஸோ இது 40% ட்ரக், நம்மளோட ட்ரக்ஸில் 40% எசென்சியல் ட்ரக்ஸ் இருக்கணும். அது என்னென்ன ட்ரக்ஸ்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக சொல்கிறேன், காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா எசென்ஷியல் ட்ரக்ஸ். மீசோப்ரோஸ்டால், ஆஸ்பிரின், டைக்ளோஃபெனாக் இன்ஜெக்ஷன், ப்ரூஃபன், லிவோசிட்டிசன், மிடாசோலம், ஃபெனிடாயின், சோடியம் வால்ப்ரைட்டு, ஜென்டாமைசின், மெட்ரோனிடசல், நார்ஃப்ளாக்சின்ஸ், ஆன்டி மலேரியல் ட்ரக், ஆன்டி டியூபர்குலோசிஸ் ட்ரக்ஸ், ஆன்டி லெப்ரஸி, அப்புறம் எஃப்எஸ்டி, ஃபோலிக் ஆசிட், ஃபோலிக் அண்ட் அயன் சல்ஃபேட்டு, மெட்டோப்ரோலால், அம்லோடோபின், எல்லாப்பில் நம்ம என்சிடி ட்ரக்ஸ் எல்லாமே வந்துட்டு என்சிடி ட்ரக்ஸு. அப்புறம் ஏஎன்சி கொடுக்கக்கூடிய எஃப்எஸ்டி, ஃபோலிக் ஆசிடு, அப்புறம் ஆன்டிபயோட்டிக், ஆன்டி டியூபர்குலோசிஸ், இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாமே கம்பல்சரி எசென்ஷியல் ட்ரக்ஸில் வருது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டிசைரபிள் ட்ரக்ஸ். டிசைரபிள் அப்படின்னா நான் அவைலபிலிட்டி, கேன் டாலரேட்டட், அதாவது ஒவ்வொரு சிஸ்டத்துக்குள்ள ட்ரக்ஸ் இருக்கும். அது பார்த்திங்க அப்படின்னா இப்போது நர்வஸ் சிஸ்டம் அந்த மாதிரி ஒவ்வொரு 1 by 1 ஒவ்வொரு சிஸ்டத்துக்குள்ள ட்ரக்ஸாக இருக்கும். இது வந்து வைட்டல் ட்ரக்ஸ் மாதிரியும் கிடையாது, எசென்ஷியல் ட்ரக்ஸ் மாதிரியும் கிடையாது. இதுவும் இந்த ட்ரக்ஸும் கம்பல்சரி நீடாக இருக்கும். இது உங்களுக்கு எவ்வளோ கிளியராக தெரியுதுன்னு தெரியல. ஸோ இந்தந்த டிசைரபிள் ட்ரக்ஸ்னு பார்த்திங்கன்னா லிக்னோகாயின், ஆக்டிவேட்டட் சார்கோல், டயசிஃபாம், அல்பெண்டசோல்மேட், குளோட்ரிமாக்சோல், லாக்டுலோஸு, ஃபோலிக் ஆசிடு, விட்டமின் கே இன்ஜெக்ஷன்ஸு, அல்ப்ராசோலம்ஸ், கேலமின் லோஷன்ஸு, ஜிங்க் ஆக்சைடு. ஸோ ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் வரும் பார்த்திங்களா, ஸ்கின்னுக்கு, ஐக்கு, இயருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் என்னென்ன இன்ஜெக்ஷன் டேப்லெட் தேவையோ இது எல்லாமே டிசைரபிள் ட்ரக்ஸில் வரும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, வைட்டல் ட்ரக்ஸுங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். கிரிட்டிக்கல் ட்ரக்ஸ், எசென்ஷியல் ட்ரக்ஸ் அப்படிங்கிறது இந்த ட்ரக்ஸ் இல்லைன்னா கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி. டிசைரபிள் ட்ரக்ஸுங்க, இந்த ட்ரக்ஸ் இல்லைனாலும் 1 or 2 days வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் கம்பல்சரி இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நமக்கு ட்ரக்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு விஇடி, வெட் அனாலிசிஸ் சொல்லுவாங்க. ஏபிசி அனாலிசிஸ்னு ஒரு கேட்டகரின்னு பிரிப்பாங்க ட்ரக்ஸ்லேயே. வெட் அனாலிசிஸ் இது கம்பல்சரி என்காஸ்ட்டில் கேட்கக்கூடிய மேக்ஸிமம் அசஸர் வந்துட்டு இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கேஸ் ஐடென்டிஃபிகேஷன், டெலிகன்சல்டேஷன், ஸ்பெஷலிஸ்ட், நான் ஸ்பெஷலிஸ்ட் கன்சல்டேஷன்ஸ், arrange consultations with PSC MO specialist per record. Check the how many cases of were consulted using the telemedicine proceeding 3 months. Last 3 monthsக்கு நம்ம எத்தனை டெலிமெடிக்கேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற
ஒரு பிபிடி போட சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனேயே ஜென்ரல் ரவுண்ட்ஸ் இருக்கும். ஜென்ரல் ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு பிபிடி, இந்த பிபிடி வந்து எம்ஓ ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். அஸ் எ சிஹெச்ஓ எம்எல்ஹெச்பியாக நம்மளும் ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். அது ஒவ்வொரு இடத்த பொறுத்து இருக்குது. யார் பிபிடி ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்கள பொறுத்து ப்ரிப்பேர் பண்ண பிபிடி ப்ரெசன்டேஷன் பண்ண சொல்லுவாங்க. பிபிடி ப்ரெசன்டேஷன்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட ஏரியா, நம்மளோட ஹெச்எஸ்சி எந்த லொக்கேட் ஆகிட்டுருக்குது, அப்புறம் என்னென்ன சர்வீஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம், ஸ்கோப் ஆஃப் சர்வீஸ் என்ன, நான் ஸ்கோப் ஆஃப் சர்வீசஸ்லாம் என்ன, நம்மளுடைய ஹெச்எஸ்சியில் அதாவது நம்ம ஹெச்எஸ்சியோட ப்ரொஃபைல் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் போயிட்டுருக்குது, என்னென்ன வெல்னஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம கொடுத்துருக்குறோம், நம்ம ஸ்க்ரீனிங் பண்ணுற மாதிரி ஃபோட்டோஸ், ஹேண்ட் வாஷிங் பண்ணுற மாதிரி ஃபோட்டோஸ், அப்புறம் பேஷண்ட் ஹெல்த் எஜுகேஷன் கொடுத்த மாதிரி ஃபோட்டோஸு, பேஷண்ட் சப்போர்ட் குரூப் ஃபோட்டோஸு, அப்புறம் ஹெல்த் மேலா பண்ணியிருப்போம் அதோட ஃபோட்டோஸ், அப்புறம் விஹெச்என்எஸ்டி அந்த ப்ரோக்ராம்ஸ் அவங்க ஃப்ரைடே கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி ஃபோட்டோஸு, நம்ம ஒவ்வொரு கேம்புக்கு போகும்போது எடுத்த ஃபோட்டோஸ், அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கொலாபரேட் பண்ணி இந்த சர்வீசஸ்லாம் இங்கே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத ஒரு பிபிடி மாதிரி ப்ரெசென்ட் பண்ண சொல்லுவாங்க. அதில் நம்ம இத்தனை இன்ஜினியர்ஸ் கால்ஸ் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது கூட நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம் அதோட பிபிடியில். ஸோ இதுதான் வந்துட்டு டெலிகன்சல்டேஷன் லாஸ்ட் 3 மந்த்ஸாக வந்துட்டு எவ்வளோ இந்த பிபிடி ப்ரெசென்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதிலே அவங்க பார்த்து பிரிச்சுப்பாங்க. டிஸ்பென்ஸ் ட்ரக்ஸ் as per ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் ரிசீவ்டு த்ரூ த டெலிகன்சல்டேஷனில் நம்ம மெடிசின்ஸ் டாக்டர்கிட்ட ப்ரிஸ்கிரைப் பண்ணி வாங்கியிருப்போம் பார்த்தீங்களா, அதை பேஷண்ட் கொடுத்துருப்போம்ல, அதோட ப்ரிஸ்கிரிப்ஷன் முடிஞ்சால் அது ஒரு 2-3 காப்பி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி பேஷண்ட் நாங்கள் கொடுக்குறோம். அவங்க ப்ரிஸ்கிரிப்ஷன் அனுப்புறதை நாங்கள் இப்படி பேஷண்ட்டுக்கு சப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். கோஆர்டினேட் த ஸ்பெஷலிஸ்ட், சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் டெலிகன்சல்டேஷனுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டு, சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் அந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு நம்ம கூகுளில் போயிட்டு யூனிக் கால்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா அதில் ஸ்பெஷலிஸ்ட்டு அந்த மாதிரி தனியாக எடுத்து நமக்கு அவங்களுக்கு எஸ்எம்எஸ் பண்ணி அவங்கள்ட்ட நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கி பேஷண்ட் வந்துட்டு ரெஃபர் பண்ணி ஃபாலோ பண்ணி நம்ம பேச வச்சு மெடிசின்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஹப் அண்ட் ஐடென்டிஃபைடு த டெலிகன்சல்டேஷன் ஸ்டாஃப் அவர் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஹப் அண்ட் ஸ்கில்டு யூஸ் ஃபார் சாஃப்ட்வேர். அந்த நம்ம டெலிகன்சல்டேஷன் பண்ணுறக்கூடிய அந்த ஹப் அண்ட் ஸ்போக் மாடல் வந்துட்டு நமக்கு இந்த சொன்ன பார்த்திங்களா, எஸ்எம்எஸ் அலர்ட் கொடுத்து நமக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி அதை பற்றியான அவர்ஸ் நமக்கு இருக்கான்னு கேட்பாங்க. அப்புறம் கமிட்டி மெம்பர்ஸ் ஆர் அவர் இட்ஸ் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பார்த்திங்க அப்படின்னா கமிட்டி மெம்பர்ஸ் யாருன்னு பார்த்திங்க மெயின்டெனன்ஸ் ஆயுஷ்மான் ஆரோக்கியம் வண்டிஸ் க்ளீன்னஸ். நம்மளுடைய ஆயுஷ்மான் ஆரோக்கியம் வண்டிஸ் அதாவது ஹெல்த் அண்ட் வெல்னஸ் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணும், ஹைஜீனாக இருக்கணும், சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர், அங்கே வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கணும், அது சேஃபாக இருக்கணும், அந்த வாட்டர் வந்து க்ளீன் டாய்லெட் இருக்கணும், பயோமெடிக்கல் வேஸ்ட் டிஸ்போசபிள் அண்ட் க்ளீன் சிரிஞ்சஸ். ஸோ இதெல்லாமே க்ளீனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேனேஜ்மெண்ட் ஆஃப் grievances ensure conduct the social audit, public hearing, social audit பண்ணியிருக்கணும், அதாவது அந்த கம்யூனிட்டி சர்வே ஃபார்ம், பப்ளிக் ஹியரிங், கோஆர்டினேட் செலிப்ரேட் ஆனுவல் ஹெல்த் சென்டர் டே. ஆனுவல் ஹெல்த் சென்டர் டேயில் வந்துட்டு கோஆர்டினேட் பண்ணி நம்ம பண்ணுறோமா. எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் கம்யூனிட்டி லெவல் ப்ரோக்ராம்ஸ் விஸ்வாஷ், ஷபைலா, ஈட் ரைட் கேம்பெயின், ஃபிஷி, ஃபார்மர் குரூப்ஸ், செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், உமன் குரூப்ஸ், மில்க் யூனியன் பி எக்ஸெட்ரா அவர் தேர் பவர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். இவங்க யாரும் இல்லை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா விஸ்வாஸ் அப்படிங்கிறது வில்லேஜ் பேஸ்டு இனிஷியேட்டிவ் டு சினரைஸ் ஹெல்த் வாட்டர் அண்ட் சானிடேஷன். 2017 அந்த ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது சுத்தமான இந்தியா, கைகளை கழுவுவது, அப்புறம் கைகளை நம்ம எப்படி வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான மெத்தடு, சுத்தமாக வச்சுக்கிறது, டாய்லெட் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இதில் வரும். ஸோ இந்த மாதிரி கம்யூனிட்டியில் ஸோ அவங்கள எல்லாத்தையும் இன்வால்வ் பண்ணி ஈட் ரைட் கேம்பெயின் பற்றி, ஃபிஷி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இதுதான் வந்து FSSI. அப்புறம் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், வாலண்டரி குரூப்ஸு, அப்புறம் உமன் ஹெல்ப்ஸ், இந்த மகளிர் குழு இருக்கிறாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி எல்லா குழுவில் இருக்கக்கூடிய ஈச் மெம்பர்ஸ் அவங்களுக்குள்ள நம்மளோட பவர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு அவங்களும் இன்வால்வ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ க்ளீனாக வச்சுக்கிறது, சுத்தத்தை பற்றி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இந்த மாதிரி குரூப்ஸ் மெம்பர்ஸை நம்ம வந்துட்டு கேதர் பண்ணி அவங்கள கூட்டு போயிட்டு ஒரு பேஷண்ட் சப்போர்ட் குரூப் பண்ணுறதாகட்டும், ஜாஸ் மீட்டிங், இந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது கமிட்டி மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி அவேர்னஸ் எல்லாம் க்ளீனாக வச்சுக்கிறத பற்றி அவேர்னஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆயுஷ்மான் ஆரோக்கிய மண்டி ஹேஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஜான் ஆரோக்கிய சமிட்டி, அதாவது செக் காம்போசிஷன்ஸ் கமிட்டி ஆஸ் த ஜாஸ் கைட்லைன்ஸ், சேர்பர்சன்ஸ், co-chairpersons, MOPAC members sector, at least 50% represented women. Check community has representations of all habitations of community escape vulnerables. ஸோ நம்மளுடைய ஜாஸ் கம்யூனிட்டி பார்த்திங்கன்னா அதில் 50% வந்து ரெப்ரசன்டேஷன்ஸ் உமன்ஸாக தான் 50% இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த மெம்பர்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு
ஃபங்க்ஷன் பற்றி அவேர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸு. பிஎஸ்சிஎம்ஓ ப்ரொவைட் சப்போர்ட் த ஆயுஷ்மான் ஆரோக்கிய மண்டிஸ் ஆக்டிவிட்டீஸ். பிஎஸ்சிஎம்ஓ வந்துட்டு ஆயுஷ்மான் ஆரோக்கிய மண்டியோட சப்போர்ட்டிஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களா அந்த மாதிரி மந்த்லி ரிவ்யூ மீட்டிங் நடத்துகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு நம்ம நோட் ரிஜிஸ்டர் மைண்ட் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் ஆயுஷ்மான் ஆரோக்கிய மண்டி சப்போர்ட்டிவ் சூப்பர்விஷன்ஸ் ஃபார் ஆயுஷ்மான் ஆரோக்கிய ஸ்டாஃப் மண்டி ஸ்டாஃப். நம்மளோட ஆயுஷ்மான் ஆரோக்கிய மண்டி ஸ்டாஃப் வந்துட்டு சப்போர்ட்டிவ் அண்ட் சூப்பர்விஷன்ஸும் கம்பல்சரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது நமக்கு ரெகுலராக பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். செக் த நம்பர் ஆஃப் விஹெச்என்டி, அதாவது வில்லேஜ் ஹெல்த் நியூட்ரிஷன் டே பிளான்டு கண்டக்டட் சிஹெச்ஓ கேட்டரிங் ஏரியா இன் ப்ரிசீடிங் குவார்ட்டர். இந்த எத்தனை நம்பர்ஸ் வந்துட்டு விஹெச்என்டி பிளான் பண்ணி அவங்க கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு சிஹெச்ஓ கம்யூனிட்டி ஹெல்த் ஆஃபீஸர்ஸ் வந்து கோஆர்டினேட் பண்ணி அவங்கள வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறதுக்கு நம்ம பிளான் பண்ணி செக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பண்ணுறாங்கன்னு கேட்பாங்க. பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். செக் த லிஸ்ட் ஆஃப் விஹெச்என்டி, அதுக்கு அவங்க நோட் வச்சுருப்பாங்க. நம்ம எப்படி பேஷண்ட் சஃபர்ட் குரூப் நோட்டு ஜாஸ் மீட்டிங் நோட்டு வச்சுருக்கோமோ அதுமாதிரி வில்லேஜ் ஹெல்த் நியூட்ரிஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு விஹெச்என் சிஸ்டம் வச்சுருப்பாங்க. அந்த நோட்டு காமிக்கிற மாதிரி இருக்கும். லிஸ்ட் ஆஃப் அங்கன்வாடி அண்டர் த ஆயுஷ்மான் ஆரோக்கிய மண்டி, நேம் ஆஃப் த அங்கன்வாடி வேர் விஹெச்என்டி கண்டக்டட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக் விஹெச்எஸ்என்சி ஆர் கன்ஸ்டிடியூட் ஃபார் ஃபங்க்ஷன்ஸு. அதாவது விஹெச்என்சிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஹெல்த் சானிடேஷன் நியூட்ரிஷன் கமிட்டி. ரெகுலர் மீட்டிங்ஸ் ஆர் பிரிங் கண்டக்டட் அட்லீஸ்ட் 2 மீட்டிங்ஸ் பெர் மந்த். மந்த்லி வந்துட்டு 2 மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. கம்யூனிட்டி பேஸ்டு ஆக்ஷன்ஸ் பிளான் ஹெல்த் இஸ் ப்ரிப்பேர்ட். என்னென்ன நம்ம சொல்ல போகிறோம், என்ன பிளான் பண்ணுறோம் அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். ப்ரொவைட் சப்போர்ட் அண்ட் ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் ஃபார் ஹெல்த் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ். ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் வந்துட்டு ஹெல்த் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆயுஷ்மான் ஆரோக்கிய மண்டி ப்ரொமோட் வெல்னஸ் அண்ட் ஹெல்த் ப்ரொமோஷன்ஸ் த்ரூ யோகா. யோகா வந்துட்டு வெல்னஸ் சென்டர்ஸ் நீங்கள் கண்டக்ட் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. ஐடென்டிஃபை பூல் ஆஃப் லோக்கல் யோகா இன்ஸ்ட்ரக்டர்ஸ், ப்ரிப்பேர் டிஸ்மினேட்டட் வீக்லி மந்த்லி ஷெடியூல்ஸ் ஆஃப் கிளாஸஸ் ஃபார் கம்யூனிட்டி யோகா ட்ரைனிங்காக ஒரு ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு ட்ரைனிங் எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்ம வீக்லி ஒன்ஸ் யோகா வீக்லி அல்ல மந்த்லி ஷெடியூல்ஸில் வந்துட்டு நம்மளோட பிளாக்குக்கு வந்துட்டு ஒரு யோகா சித்தா டாக்டர் ஒருத்தர் இருப்பாங்க. அவங்கள கூப்பிட்டு வந்துட்டு யோகா ட்ரைனிங் எடுத்து நம்ம பண்ணலாம். இல்லை அவங்க மந்த்லி ஒன்ஸ் வர மாதிரி பார்த்துக்கணும். அப்புறம் ஆயுஷ்மான் ஆரோக்கிய மண்டி அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆயுஷ்மான் ஆரோக்கிய மண்டி என்கேஜ் அதர் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஃபார் இன்டர்செக்டரல் கன்வர்ஜென்சஸ். அதாவது எஜுகேஷன்ஸ் WCD, ICDS, ரூரல் டெவலப்மெண்ட், முனிசிபல் பாடிஸ் FSSAI, ICDS, செக் விஹெச்என்சி ப்ரொவைட் பிளாட்ஃபார்ம் மல்டி செக்டரல் இவங்களுக்கு எல்லாத்தையுமே நம்ம எஜுகேஷன் கொடுத்துருக்கோமான்னு கேட்குறாங்க. அதாவது யார் அப்படின்னா WCD அப்படின்னா வேர்ல்டு சைல்டு டெவலப்மெண்ட், அதுதான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் வேர்ல்டு சைல்டு டெவலப்மெண்ட். ICDSனால் இன்டிகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்டல் சர்வீசஸ். ரூரல் டெவலப்மெண்ட் முனிசிபாலிட்டிஸ். அப்புறம் FS ஃபுட் சேஃப்டி சானிடேஷன் சொன்ன பார்த்தீங்கன்னா ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதுதான் இன்டிகிரேட்டட் டிசீஸ் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ். இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம எஜுகேஷன்ஸ் கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறதான் வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஏரியா ஆஃப் கன்சர்ன்ஸ் Dயில் நம்மக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஆன்சர் வந்துட்டு இதுதான். இதை பற்றி நமக்கு ஒரு நாலேஜ் இருக்கா அப்படிங்கிறது தான் அவங்க கேட்பாங்க. இதுலேருந்து கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா ஸோ இதை அப்பார்ட் நம்ம ஒரு ஹெர்பல் கார்டர் வச்சுக்கோமா அந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்ட மாட்டாங்க. கொஷின் கேட்டால் நாங்கள் மார்க் போடுறதுக்கு இடம் கிடையாது. ஸோ செக்லிஸ்ட்டில் இருக்கிறத மட்டும்தான் கேட்பாங்க. நம்ம எவ்வளோ தான் HSCயை நீட்டாக ப்ரிஃபர் பண்ணி சூப்பராக வச்சுருந்து ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா நமக்கு மார்க் போட மாட்டாங்க. ஸோ நம்மளுடைய நாலேஜை மட்டும் ஷார்ப்பாக வச்சுக்கோங்க, ஷைனாக வச்சுக்கோங்க. அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணிட்டோன்னா டக்குன்னு மார்க் போட்டுருவாங்க. மோஸ்ட் ஆஃப் 75% நம்ம சொல்கிற ஆன்சர் அவங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா பாஸ் மார்க் போட்டுட்டு வின் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க. பில்டிங் இப்படி இருக்குது அப்படி இருக்குது இதெல்லாம் யோசிக்காதீங்க. பில்டிங் எப்படி இருந்தாலும் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா வெறும் 8% தான். மற்றபடி நம்ம சொல்கிற ப்ராசஸ்க்கு நம்ம சொல்கிற ஆன்சர்ஸ்க்கு மட்டும்தான் நமக்கு மார்க்கு. ஸோ ஏரியா ஆஃப் கன்சர்ன்ஸ் D பார்த்திங்கன்னா சப்போர்ட் சர்வீசஸில் என்னது ட்ரக் அவைலபிலிட்டி இருக்குதா, ஸ்டாஃப் வந்து நாலேஜபிளாக இருக்காங்களா, எல்லா ஜாஸ் மீட்டிங்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறீங்களா, ட்ரைனிங்ஸ் எல்லாம் போயிருக்கீங்களா, மற்றபடி வேர்ல்டு ஹெல்த்து சைல்டு டெவலப்மெண்ட்டு அவங்க
டிபார்ட்மெண்ட் ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்டு, வில்லேஜ் சானிடேஷன்ஸ், ஸோ அந்த சானிடேஷன் கமிட்டி, விஹெச்என்எஸ்என்டி, ஜாஸ் மீட்டிங்ஸு, அவேர்னஸ்ஸு, இதை பற்றி தான் ஃபுல்லாமே இருக்குது. ஏரியா ஆஃப் கன்சர்ன்ஸ் டியில் சப்போர்ட் சர்வீசஸ். ஸோ சப்போர்ட் சர்வீசஸில் ஏன்னா இது எது அப்படின்னா, இந்த செக்லிஸ்ட்டை பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய விசியில் நம்மகிட்ட கேட்கக்கூடிய என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் டியில் இன்னும் கொஞ்சமே இருக்குது, நம்ம உள்ள டெப்த்தாக படும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் ரிவ்யூவில் வந்துடும். இதுதான் நம்மக்கிட்ட கேட்குற கொஸ்டின்ஸு, நம்ம சொல்கிற ஆன்சர்ஸு. ஸோ இதை நம்ம படித்தாலும் மோஸ்ட் ஆஃப் வந்துட்டு நம்ம வின் பண்ணிடலாம்.